12 நம்பருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/8/2024 டியர் தான் பார்க்குறோம். டியர் வந்து 6 மணியோடைய ஷோ பார்க்க போகிறோம். 1 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. நம்ம 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சி போர்டில் வந்து நம்ம 6 நம்பர் கொடுத்தா பட் 1 நம்பர் மாறி வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு 4 நம்பர் பி போர்டில் சொன்ன மாதிரி பி போர்டில் தான் 4 நம்பர் வரும், வேறு எதுவும் வராதுங்க, தெளிவாக எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஏன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப அதே இடத்துல 4 நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்ததுனால தான் நம்ம 4 நம்பர் தான் வருங்க, வேறு எதுவும் வராதுங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆடி இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங்க 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா, நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதுதான் அடிச்சிருந்தாங்க. நமக்கு எல்லாமே 4 நம்பரை பேஸ் பண்ணி நம்ம நேற்றே சொன்னோம். கண்டிப்பாக வந்து நமக்கு நேற்றைய பூராமே வந்து நமக்கு ஃபுல்லாக 4 நம்பரே கொடுத்தாங்க. சி போர்டு மட்டும் 4 நம்பர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு 4 நம்பர் மறுபடியும் நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் நம்ம 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் நமக்கு 4 நம்பர் திரும்ப கிடச்சது. நல்ல ஒரு வின்னிங் தான். சரிங்களா, அதே கணக்கில் தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். நமக்கு என்ன அடிச்சிருக்காங்கன்னா 144, 674, அதே மாதிரி 141. சரிங்களா, இதில் வந்து நம்ம 4 நம்பர் 6 நம்பர் எதிர்பார்த்தோம். பட் 1 நம்பர் வந்துருச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு அருமையான மெத்தடில் எடுத்திருந்தோம். என்னுடைய கணக்கில் வந்து 1 நம்பருக்கு பதிலாக 6 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி. 46ன்னு எதிர்பார்த்தோம், 41 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ நமக்கு என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா நமக்கு திரும்ப அதே சேம் நம்பர் தான் வரும். 1 நம்பரை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. 1 நம்பர் மறுபடியும் நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் எல்லா ட்ராவலையும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. நேற்று மாதிரி மறுபடியும் அடித்தாங்கன்னா மறுபடியும் 1 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அதே கணக்கு மறுபடியும் வருது பாருங்கள். இப்போ நேற்று அடிச்சதில் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் அடிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 4 அதே திரும்ப அடிச்சு 1 4 திரும்ப அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஆட்டம் வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை தான் நம்ம நேற்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு 5 டேட்டுக்கு மேலே கொஞ்சம் வித்தியாசமாக மாறும் ஆட்டம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக ஆடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடுறாங்க, மாற்றி ஆடல. அதே மாதிரி நம்ம ஒரு 10 ட்ரா வரைக்கும் நமக்கு மறுபடியும் அதே மாதிரி இந்த மாதிரி தான் ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது, மாற்றுவாங்க. சரிங்களா, ஆனால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு வித்தியாசமான நம்பர்கள் தான் ஆடுவாங்க. அது தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஏ போர்டு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க திடீர்னு 0 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு 1 நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ஏ போர்டில் அதுவும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏ போர்டு உங்களுக்கு 1 நம்பர் வருதான்றதையும் பாருங்கள். 1 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 0க்கு 1 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அப்படி வருது அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 1 நம்பர் என்ன பாருங்கள், அதோடைய பவர் எடுத்து 5 நம்பர் அடிப்பாங்க. 5க்கு 1ன்னு வரலாம், இல்லை 5க்கு 1ன்னு வரலாம். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1க்கு 5, 1க்கு 0 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்பெஷலாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரக்கு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்கு. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, மேட்ச் ஆனால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 114 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து 141 அப்படிங்கிற நம்பர் வருது. அந்த 141க்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பி போர்டில் எனக்கு 4 நம்பர் மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. திரும்ப ஏதாவது உங்கள் கணக்கில் 4 நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 நம்பரு திரும்ப வந்து நமக்கு பி போர்டிலே வச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 1 நம்பர் வந்து நமக்கு 4 நம்பர் வந்து திரும்ப ஆடினாங்க. ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி 1 நம்பர் நமக்கு ஆடினாங்க இந்த ட்ராவில். அப்போ அது 1 நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு 1 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 1 நம்பருக்கு வரல அப்படின்னு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு 4 நம்பர் அல்லது ஒரு 1 நம்பர் நம்ம நேற்று 1 நம்பர் 4 நம்பர் வருதுன்னு கொடுத்து வந்துருச்சு இல்லையா. அது மாதிரி மறுபடியும் நமக்கு 1 நம்பர் 4 நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது நம்ம கணக்கில் வருது அப்படின்னா நான் எடுத்துக்கலாம். அதே தான் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4க்கு 4 திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் வந்து பி போர்டில் திரும்ப சி போர்டில் திரும்ப வச்சாங்க இல்லையா. அந்த மாதிரி மறுபடியும் நமக்கு 4 நம்பரை திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அப்படி இல்லைன்னா தான் 1 நம்பர் வரும். அந்த இடத்துல 4க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. 0451 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 0451 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சி போர்டில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 1க்கு 3 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. 1ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் செட் ஆயிரும். அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன்.
3 அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு 3ஆம் நம்பர் அதாவது 034 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடலாம். இல்லை வந்து 543ங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவலில் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கணக்கில் வருது அப்படின்னு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். மேட்ச் ஆனால் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம 04 அதே மாதிரி உங்களுக்கு 43 அப்படிங்கிற நம்பர் வருது. அதே கணக்கில் உங்களுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க 1க்கு 7ங்கிறது எப்பயுமே கொஞ்சம் எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு அது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 0 எதிர்பார்க்குறோம், 4 நம்பர் எதிர்பார்க்குறோம், 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 0 4 3 1 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி நமக்கு 8 மணி ஷோ நமக்கு என்ன வருதுன்னா 57 669 இது நமக்கு. அதே மாதிரி 16 0 74 இதுதான் நமக்கு பேசிக்காக அடித்த நம்பரு. இதுலேருந்து நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 0 வருது இல்லையா? அப்போ 0 வந்தால் மேக்ஸிமம் நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத பார்த்துருவோம். 0 வரப்பெல்லாம் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் தான். ஏன் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 0க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு 1ஆம் நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் நமக்கு 1ஆம் நம்பர் கிடைக்குது, இங்கேயும் 1ஆம் நம்பர் கிடைக்குது. பார்க்கலாமே எப்படி வருதுன்னு. 1ஆம் நம்பர் தொடர்ந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 8 மணி ஷோலையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 மணி ஷோலையும் 1ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு நேற்றே வந்து 4 நம்பர் வந்து நமக்கு தொடர்ந்து 4 நம்பர் வச்சாங்களா 3 ட்ராவலையும். சரிங்களா, அதுலேயும் நமக்கு 5 டைம் வச்சுட்டுருங்க. 5 டிஜிட்டல் மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது 1 மணிக்கு அடித்தாங்க, அதே மாதிரி 6 மணிக்கு அடித்தாங்க, அதே மாதிரி 8 மணிக்கு அடித்தாங்க. அது போக ப்ளஸ் 6 மணி அடிக்கப்பட்டதில் நமக்கு 4ஆம் நம்பர் வந்து 2 டைம் வச்சாங்க, 144 வச்சாங்க இல்லையா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 4 நம்பர் 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி 6 மணிக்கு 1 மணி ஷோலே அடிச்சிருக்காங்க 1ஆம் நம்பர். மறுபடியும் 6 மணி ஷோவில் கண்டினியூ பண்ணுறதுக்கும் அதே மாதிரி 8 மணி ஷோவில் கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் 9 நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 0க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி 0க்கு 9 மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. 9ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 0க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை வந்து நமக்கு 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் கொடுக்குன்னா 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். எப்போயுமே 7ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவில் இருக்குது. ஏன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா உங்களுக்கு சின்ன நம்பர் தான் அடிச்சாங்க, 141 அடிச்சிட்டாங்க. அப்போ அதை கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பி போர்டில். எனக்கு அதுதான் யோசிக்கிறேன். பி போர்டில் வந்து அங்கேயும் வந்து நமக்கு பி போர்டில் வந்து 4-1 தான் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நமக்கு 5ஆம் நம்பர் கிடைக்குது. அப்போ பி போர்டில் கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7க்கு 5ங்கிற நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 0 வந்து 7க்கு 0ன்னு அடிக்குது. 7க்கு 5 7க்கு 0 அப்படி 2 நம்பருமே கொஞ்சம் இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதானே பாருங்கள். 15 அதே மாதிரி 90ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சுன்னா 4க்கு 4 திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது. ஏன்னா திரும்ப 4-1 மேட்ச் ஆகுது இல்லையா? திரும்ப அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4-1 திரும்ப உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம். 4க்கு 2 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4க்கு 2 அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி 4க்கு 2 மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்போது நமக்கு என்ன வருது 1 5 4 அப்படி வருதா? அதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் எது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 15 42 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.